ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தகப்பனுக்கு தகப்பனானவர், தகப்பனை போல தோல் மேல சுமக்கிறவர், தாயை போல நம்மளை தேற்றுகிறாராம். ஒரு பிள்ளைகளை ஆறுதல் படுத்தணும், பிள்ளைங்களை தேற்றணும், பிள்ளைங்களை அவங்களுடைய அங்கலாய்ப்புலேருந்து மீட்டு எடுக்கணும்னா அந்த தாய்க்கு தான் அந்த கெப்பாசிட்டி அதிகம். நீங்கள் பார்த்துருக்கீங்களே, சில நேரம் பிள்ளைங்க விம்பி விம்பி அப்படியே அழுது கொண்டு இருப்பாங்க. ஆனால் அந்த தாய் என்ன பண்ணா, தான் மார்பில் போட்டு 2 தட்டு தட்டின உடனே தன் மடியில் போட்டு அப்படி ஒரு 2 பாட்டு பாடினோன்னு 2 தட்டு தட்டுன்னா அந்த பிள்ளை அப்படியே அமைதியாகிடும். அந்த தாய்க்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குதுன்னு நான் பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தாய் தேற்றுவது போல. ஆமென். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும், கம்ஃபர்ட்ஸ். ஆமென். ஆண்டவர் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறார், நம்மளை தேற்றுகிறார், நம்மளை அரவணைக்கிறார். ஒருவேளை என்ன காரியத்தில் என்னை தேற்றுறதுக்கு யார் இருக்காங்க பிரதர், என்னை விசாரிக்க யார் இருக்கா பிரதர், நான் ஒரு அரணாதை போல் இருக்கிறேன், நான் அப்படியே சோர்ந்து போயிருக்கிறேன். நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஒருவனை இவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 20வது வசனம் சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவளுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். பாருங்க, தாவீது எவ்வளவு அழகாய் இங்க சொல்லுகிறாரு, நிந்தை என் இருதயத்தை பிளந்ததான். அது மாத்திரம் இல்லாம நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுவர்களுக்காக காத்திருந்தேன், யாரும் என்னை தேற்றல, ஒருவனையும் காணேன். இந்த சேம் சுச்சுவேஷன் தான் பிரதர் நான் இருக்கிறேன். யாராவது என்னை கம்ஃபர்ட் பண்ணுவாரா, யாராவது என்ன ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை சொல்லுவாங்க, நான் பார்க்குறேன், ஆனால் யாரும் இல்லை. எல்லாரும் இருக்காங்க, உறவுகள் இருக்குது, ஆனாலும் நான் ஒரு அநாதை போல் தேற்றுவார் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறேன். கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை தாய் தேற்றுவது போல் தேற்றுறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையை சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒருவேளை நிந்தையினால், அவமானத்தினால உங்கள் இருதயம் பிளக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேற்றி அரவணைக்க உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே சங்கீதனின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். என் உள்ளத்தில் விசாரகங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமென். அதுதாங்க உண்மை. உள்ளத்தில் விசாரங்கள் அப்படின்னு கவலைகள் அப்படின்னு போராட்டங்கள் அப்படின்னு கண்ணி விசாரங்கள் பெருங்கும் போது என்ன பண்ண, நம்முடைய ஆறுதலினை தேற்றுகிறது. தெய்வ பிள்ளையே, நம்மளை தேற்று தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். ஒருவேளை உங்களை தேற்ற அரவணைக்க யாரும் இல்லை நினைக்காதீங்க, அவர் நிச்சயமாக உங்களை தேற்றி உங்களை அரவணைக்க உண்மையில் இருக்கிறார். அதே சங்கீதரின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 82வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. ஆமென். எப்பொழுது தேற்றுவீர் என்று. ஆண்டவரே, எங்கள் வாக்கின் மேலே, அந்த வார்த்தைக்காக எனக்கு காத்திருக்கிறேன் ஆண்டவரே, என் கண்கள் பூத்து போயிருக்கிறது. கலங்கி கொண்டிருக்கிறதே பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அது வார்த்தை மூலமாக பேசுவார். இன்றைக்கு அவர்களை தேற்றி, இன்றைக்கு உங்களை அரவணைத்து, இன்றைக்கு உங்களை ஆறுதல் படுத்தி, இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறான்ப்பா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன்னு சொன்ன கர்த்தர், ஆண்டவரே நீங்கள் தேற்றுங்க, நீங்கள் அரவணைங்க, நீங்கள் ஆறுதல் படுத்துங்கப்பா. நீங்கள் ஆண்டவரே அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா சோர்வுகள் விலகட்டும்.
ஆண்டவரே, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருக்கும்போது என் ஆத்மாவில் நீங்கள் தேற்றுவீன்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்றை நீங்கள் தேற்றி அதில் ஆசீர்வதிக்கும்படியாக அரவணைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா சோர்வுகள் விலகட்டும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர்களை தேற்றுவார். தைரியமாக போங்க. God bless you.